Hi aspirants, welcome to TNPC Mantra. இன்னைக்கு 12th historyல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். 12th புக்கில் இருந்து ஷார்ட் அண்ட் நீட்டாக நோட்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 12th history unit 1 rise of nationalism in India. First one, Mohandas Karamchand Gandhi returned from South Africa in the year 1915. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, காந்தி எப்போ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தார்னா in the year 1915. Nationalism means loyalty and devotion to nation. Who destroyed the traditional basis of Indian land system? The British. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சிஸ்டம் அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணது யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ். In the pre-British days, the land revenue was realized by sharing the actual crop with the cultivators. The two major implications of the new land settlements introduced by East India Company are commodification and commercialization of land. Commodification na வியாபாரம் பண்ணுறது, commercialization na வணிகமயமாக்கல் செய்கிறது. The new land settlements introduced by East India Company. Who lived in the cities and extracted revenue from the lands without actually living on the lands? Landlords. The other name of British free trade policy is laissez-faire. laissez-fairனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியற் கட்டுப்பாடற்ற வணிக கோட்பாடு. ஸோ அந்த வாணிப கோட்பாடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிசிஷனில் தான் அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ்லாம் நடக்குது. பட் அந்த பிரிட்டிஷ் டேஸ்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அந்த ரூல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அவங்க பண்ணுவாங்க. அந்த பாலிசி தான் laissez-faire பாலிசி. வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் இந்தியா டேக்கன் டு பிரிட்டன்? Cotton, jute and silks. Prior to the arrival of British, India was known for handloom products and handicraft. ஸோ முன்னாடிலாம் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்த கைவினை பொருட்கள் அதெல்லாம் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா அந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டேருந்து செஞ்சு இவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களோட அந்த வாழ்வாதாரம் இழந்து போயிடுச்சு. ஸோ டியூ டு whom Indian handloom products and handicraft lost their market in domestic as well as international is colonial policy. Because of colonial policy, they lost their handicraft products. Who became the procurement area for the raw material? India. ஸோ கொள்முதல் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரா மெட்டீரியலுக்கு. Who forced the farmers to produce industrial crops like indigo and other cash crops like cotton? British. ஸோ பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார்மர்ஸு, இந்த மாதிரி இண்டிகோ நீங்கள் வச்சு தரணும், காட்டன் நீங்கள் வச்சு தரணும், அந்த மாதிரிலாம். ஸோ which revolt of 1859 to 60 was one of the responses from the Indian farmer to the oppressive policy of the Britishna Indigo revolt. ஸோ இண்டிகோ ரிவோல்ட்டோட இயர் என்னது 1859 to 60. Who were forced to grow indigo by their planters who were mostly Europeans? Indian tenants. ஸோ இந்த இந்தியன் டெனன்ட்ஸை தான் ஃபோர்ஸ் பண்ணி மெனி யூரோப்பியன்ஸ் அந்த இண்டிகோவை விளைவிச்சு வாங்கிப்பாங்க. நேம் ஆஃப் த எடிட்டர் ஆஃப் மெட்ராஸ் டைம்ஸ்? வில்லியம் டிக்பை. Hands off approach similar to that followed in Orissa was adopted by Viceroy Lytton. Year of Orissa famine 1866. இது important question. Orissa famine year 1866. The British extended which policy to famine? Non-intervention or otherwise called as laissez-faire. ஃபெமைன்னா பஞ்சம். ஸோ த பிரிட்டிஷ் ஃபெமைன்கான பாலிசி எதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா laissez-faire பாலிசியை. Between 1770 and 1900, that means 1900, 25 million Indians died due to famines. ஸோ ஃபெமைனால் மட்டும், பஞ்சத்தினால மட்டும் இந்த 1770 to 1900 வரைக்கும் 25 மில்லியன் பீப்புள் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை வில்லியம் டிக்பை தன்னோட மெட்ராஸ் டைம்
மெட்ராஸ் டைம்ஸில் வந்து எப்படி எடிட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1793 to 1900. அதில் வந்து 5 மில்லியன் பீப்புள் வாரில் இறந்து போயிட்டதாகவும் 1891 to 1900 அதில் வந்து 19 மில்லியன் பீப்புள் ஃபெமைனில் இறந்துட்டாங்கன்னாலும் நோட் பண்ணியிருப்பார். இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 17, 18, 19ன்ற ஆர்டர் நீங்கள் வச்சுக்கணும். 17 மேலே எழுதிக்கணும், கீழே 18 எழுதிட்டு அந்த 2ல் வந்து ரெண்டுமே 19 எழுதி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இயர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது டெக்னிக் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபெமைன்னாலேயும் வார்னாலேயும் நிறைய பேர் இறந்துட்டுருக்கும் போது இந்தியாவிலேருந்து நிறைய இந்த வீட் அப்புறம் ரைஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ சேட்லி வென் பீப்புள் were dying of starvation, millions of tons of wheat exported to Britain. அதே மாதிரி ஒரிசா ஃபெமைன் அப்போவும் 1.5 million பீப்புள் இங்கே வந்து இறந்துட்டுருப்பாங்க. அந்த டைம்லேயும் 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டியூரிங் ஒரிசா ஃபெமைன் 1.5 million பீப்புள் starved to death. British exported how much rice to Britain-னா 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ இதை வந்து அப்போஸ் பண்ணி தாதாபாய் நவ்ருஜி வந்து நிறைய வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவரோட வாழ்நாள் கொள்கையாகவே வச்சுருப்பார். வாதிட்டே இருப்பார். ஏன் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டார்வேஷன் ஆஃப் டு டெத் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு த ஒரிசா ஃபெமைன் ப்ராம்ப்டட் விச் நேஷ்னலிஸ்ட் டு பிகின் இஸ் லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டு இந்தியா பாவர்ட்டி. ஸோ விச் நேஷ்னலிஸ்ட்னா தாதாபாய் நவ்ருஜி. The failure of 2 successive monsoons caused a severe famine in Madras Presidency during which year? 1876 to 78. ஸோ அந்த பருவமழை பெய்யாததுனால திரும்பவும் வந்து ஃபெமைன் ஆரம்பிக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சியில். அது என்னோட இயர் பார்த்திங்கன்னா 1876 to 78 இயரில் நடக்கும். Which year the governor of Madras received a communication from the governor of Ceylon asking for coolies to work on the coffee plantations. அது வந்து இயர் 1815. ஸோ அந்த டைமில் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் கிடைக்கும் செலோன் ஆஃப் கவர்னர் அவங்கக்கிட்ட இருந்து, இந்த மாதிரி கூலி வேணும் என்னோடய காஃபி பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அது என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா 1815. The Madras governor forwarded the letter to whom and who reported that the people were very much attached to the soil and unless some incentive was provided it was not easy to make them move out of their native soil. அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா மெட்ராஸ் கவர்னர் வந்து இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பாதி மக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றுங்க, இந்த இண்டிகோலாம் யாரெல்லாம் வந்து நடலையோ அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லும்போது இதை யார்கிட்ட சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் கவர்னர்னால் கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு இந்த தஞ்சாவூர் கலெக்டர் என்ன ரிப்ளை பண்ணுவார்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்சென்டிவ் சரிவர கொடுக்கலன்னா அவங்க வந்து இந்த இந்த பிளேஸை விட்டு வெளில போக மாட்டாங்க, பிகாஸ் தே ஆர் வெரி மச் அட்டாச் டு த சாயில், நேட்டிவ் சாயில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர். அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். 1843 abolition of slavery 1843. Under indentured labor penal contract system, laborers were hired for a period of how many years? 5 years. Indentured laborனா அதாவது இந்த ஒப்பந்தம் செஞ்சுட்டு கொத்தடிமை மாதிரி வேலைக்கு போவாங்க இல்லைங்களா, அவங்க தான். ஸோ அதனோட டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 years. Among the Hindus who had the exclusive privilege to acquire higher religious and philosophical knowledge, among Hindus அது யாருன்னா Brahmins. Brahmins studied in special seminars such as Vidyalayas and Chatuspatis. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஸ்பெஷல் செமினார்ஸ் ஃபார் பிராமின்ஸ் அவங்க எங்கே அட்டன் பண்ணாங்க இந்த ஸ்பெஷல் செமினார்ஸ்னால் வித்யாலயாஸ் அண்ட் சத்துஸ்பதிஸ். விச் லாங்குவேஜ் கன்சிடர்ட் as sacred language for Brahmins? அது வந்து சான்ஸ்கிரிட். Who monopolized the education system and occupied positions in the society primarily as priests and teachers? Brahmins. ஸோ ப்ரீஸ்ட்னாலே நீங்கள் சட்டன் போட்டுடலாம், அது வந்து பிராமின்ஸ். ஸோ மோனோபலைஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகபோக ஆதிக்கம், ரொம்ப அதிகமாக ஆதிக்கம் படைத்தவங்க அந்த பொசிஷனுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ். Who drafted the colonial system of education introduced in India? இதை வந்து நீ colonial system of educationனும் சொல்லலாம், இல்லைனா நியூ எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியான்னு சொல்லலாம். அது வந்து யார் ஃபர்ஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணாங்கன்னா டிபி மெக்காலே. When Council of India passed the English Education Act?
ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். கவுன்சில் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்டை எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1835. Universities of Bombay, Madras and Calcutta were established in the year 1857. So Bombay, Madras and Calcutta universities established in the year 1857. The colonial state allowed which agents to trick or kidnap indigent landless laborers. So indigentனா ஏழ்மையான நிலம் இல்லாத லேபரரை வந்து கடத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில். ஸோ அது எந்த டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸ்னால் கங்கானிஸ். இந்த கங்கானிஸ் ஏஜென்ட்ஸ் தான் வந்து கிட்னாப் பண்ணுவாங்க இண்டிஜென்ட் லேண்ட்லெஸ் லேபரர்ஸை. Who among the following was the India's first law member of the Governor General in Council from the period 1834 to 1838? ஸோ 1834 to 38நாலே நீங்கள் டிபி மெக்காலேன்னு சொல்லிடலாம். பிகாஸ் 1835 தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு நான் 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். ஆன்சர் வந்து டிபி மெக்காலே. When General Committee of Public Instruction was formed? In the year 1823. ஸோ பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இயர் ஃபார்ம் ஆச்சுன்னா 1823. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த 1823 வந்து பிஃபோர் த அரைவல் ஆஃப் மெக்காலே. பிகாஸ் அரைவல் ஆஃப் மெக்காலே பீரியட் வந்து 1834 தான் வரும். Who guided East India Company on matter of education and medium of instruction? General Committee of Public Instruction. ஸோ இவங்க தான் வந்து கைட் பண்ணுவாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில். எந்தெந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 இதில் கைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மேட்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அனதர் ஒன் வந்து மீடியம் ஆஃப்